ஒரு அழகான அரசில் ஒரு இளம் ராஜகுமாரன் வாழ்ந்து வந்தான். அவன் தைரியசாலி, புத்திசாலி. ஆனால் அவனுக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய சில நல்ல பண்புகள் இருந்தன. ஒரு நாள் அவன் அரச மாளிகையிலிருந்து வெளியே சென்று அருகிலுள்ள பெரிய வனத்தை பார்க்க நினைத்தான். அந்த வனம் பச்சை மரங்களாலும் இனிய பறவைகளாலும் நிறைந்திருந்தது. அழகில் மயங்கிய ராஜகுமாரன் மெதுவாக வனத்தின் ஆழத்தில் சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து அவன் வந்த வழியை மறந்துவிட்டான். எங்கும் ஒரே மாதிரியான மரங்களே தெரிந்தன. ராஜகுமாரன் பயப்படவில்லை. ஆனால் அவன் மனம் கலங்கியது. அவன் ஓடாமல் நின்று அமைதியாக சுற்றி பார்த்தான். அவன் பொறுமையுடன் யோசிக்க ஆரம்பித்தான். அவசரப்படாமல் அமைதியாக இருந்தால் தீர்வு கிடைக்கும் என்று அவன் மனதில் தோன்றியது. ராஜகுமாரன் மெதுவாக நடந்து மரங்கள், சூரிய ஒளி, பறவைகள் பறக்கும் திசை ஆகியவற்றை கவனித்தான். அவன் இயற்கையை மதித்து பணிவுடன் நடந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் முன்பு பார்த்த சிறிய பாதை மீண்டும் கண்களுக்கு தெரிந்தது. அந்த பாதை அவனை வனத்தின் வெளியே கொண்டு வந்தது. வனத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்த ராஜகுமாரன் இன்று ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். தைரியம் மட்டும் போதாது, பணிவும் பொறுமையும் இருந்தால்தான் வாழ்க்கையில் சரியான வழி கிடைக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த கதையிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். பிரச்சினை வந்தால் அவசரப்படாமல் அமைதியாக யோசித்தால் வெற்றிக்கான வழி நிச்சயம் கிடைக்கும்.